இங்க ஒரு வறட்சியான கிராமத்தை காமிக்கிறாங்க. வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்க ஒரு சொட்டு மழை கூட இல்ல. அங்க ஒரு விவசாயி இருக்காரு. அவருக்கு 2 பொண்ணு. அவருக்கு எப்படியாவது இந்த விவசாயத்துல கொஞ்சம் காசு பார்க்கணும்னு சொல்லி ஆசை. கடனுக்கு மேல கடனா வாங்கி அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா அதுக்கு எந்த ஒரு பலனுமே இல்ல. அந்த கடன் கொடுத்தவன், நீ என்ன பண்ணுவியே எனக்கு தெரியாது, காசை கூடி சீக்கிரம் நீ திருப்பி கொடுத்தே ஆகணும், இல்லன்னு சொன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி இவரை மிரட்டிட்டு போறான். அவருக்கு வேற வழி இல்லாம என்ன பண்றாருன்னா, அவரோட இளைய பொண்ணு கூட்டிட்டு அந்த வட்டிக்காரனை பார்க்க போறாரு. நீங்க கொடுத்த கடனுக்காக என்னோட பொண்ணை வச்சுக்குங்க, அவளை வேற வெளியூருக்கு அனுப்பி அதுல வர பணத்துல இந்த கடன் அடைச்சுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அந்த வட்டிக்காரன் என்ன பண்றானா, இந்த பொண்ணை கொண்டு போய் மும்பைல ஒரு ரெட் லைட் ஏரியால வித்தர்றான். எப்படியாவது தன்னோட தங்கச்சிய கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஹீரோயின் முடிவு பண்றாங்க. இவங்க புத்திசாலித்தனமா பிளான பண்ணி நாம அவளை காப்பாத்திடலாங்கிற மாதிரி யோசிச்சு கடைசியில அந்த மோசமான கும்பல் கிட்ட போய் ஹீரோயினும் மாட்டிக்கிறான். இதுல கொடுமை என்னன்னா, ஹீரோயினை அவன் வெளிநாட்டுக்கு இங்க இருந்து விக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டான். இவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட மீதி கதை. அது இல்லாம இது முழுக்க நடந்த உண்மை சம்பவத்தை வச்சு படமா எடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் கூட இந்த உலகத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்கும். மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தோட முழு கதையோட லிங்க்கும் நம்ம செகண்ட் சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நான் கம்யூனிட்டி டேப்ல ஷேர்